சங்கீதா என் மருமகளே இல்ல, தோழி. பிள்ளைகள் செம்ம லக்கி. விஜயின் தாய் ஷோபா ஓபன் டாக். விஜய் கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சங்கீதா கேட்டிருக்கும் விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாமே எல்லாரையுமே அதிர்ச்சியில உரைய வச்சது. இது குறித்து விஜய் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. கோலிவுட்டோட சக்சஸ்ஃபுல் ஜோடியா வலம் வந்துட்டு இருந்தாங்க விஜயும் சங்கீதாவும். காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட அவங்களுக்கு இடையே பிரச்சனை என கடந்த சில வருடங்களாகவே அரசியல் புரசலா தகவல் ஓடிட்டு இருந்துச்சு. இரண்டு பேரும் அமைதியாவே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் சங்கீதா சில நாட்களுக்கு முன்பு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவில் அவங்க விஜய் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அவங்க சொன்னதுல நடிகையுடனான உறவில் விஜய் இருந்தார் என கூறியிருந்ததை பார்த்து எல்லாருமே உறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தன்னை மனரீதியாக துன்புறுத்தினார் என்றும், சுதந்திரமாக நடமாடவில்லை, பொருளாதார ரீதியாக முடக்கினார் என்றும் சங்கீதா கூறியது மேற்கொண்டு எல்லாருக்குமே ஷாக்க கொடுத்துச்சு. கட்சி கூட்டங்கள்லையும் தன்னோட படங்கள்லையும் பெண் பாதுகாப்பு பற்றி தொடர்ந்து பேசும் விஜய் சொந்த வீட்டிலேயே கட்டிய மனைவியிடம் இப்படி நடந்திருக்காரே அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்ல விஜயை எதிர்ப்பவர்களுக்கு இந்த விவகாரம் வாட்டமாகிடுச்சு. தினமும் இதை பத்தியே சோசியல் மீடியாக்கள்ல பேசுவது, விஜயை ட்ரோல் செய்வது என அவங்க காட்டுல மழைதான். இது ஒரு பக்கம் இருக்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் என சொல்லிக்கொண்டு தாவேகா கட்சியினரே சங்கீதாவை தரக்குறைவா பேசுறாங்க. அதே மாதிரி செய்தி நிறுவனங்களோட லோகோவை தவறாக பயன்படுத்தி ஃபேக் செய்திகளையும் வெளியிட்டு வராங்க. இதுக்கு பத்திரிகையாளர்கள் மன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு. சங்கீதாவை தரக்குறைவாக பேசுவதை தடுக்கும் இடத்தில் விஜய், சோஃபா, எஸ். சந்திரசேகர் ஆகிய 3 பேருமே இதுவரைக்கும் அமைதியாகத்தான் இருந்திருக்காங்க. சோபா, எஸ்ஏசிய கூட விடுங்க, விஜய் உடனடியா ஒரு ட்வீட் போட்டிருக்க வேண்டாமா என சகட்டு மேனிக்கு கேள்வி எழுப்புறாங்க. மாதர் சங்கமும் விஜயோட இந்த அழுத்தமான மௌனத்துக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. இந்த நிலைமையில சங்கீதா பற்றி சோபா பேசிய பழைய வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பேட்டியில சங்கீதா எனக்கு மருமகள் மட்டும் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டும் தான். குழந்தைகள் மேல அவ்வளோ கவனமா பாசமா இருப்பாங்க. பிள்ளைங்க ஏதாவது கேட்டா வீட்டுல வேலை செய்யறவங்க இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லாம தன் கைப்படதான் செஞ்சு கொடுப்பாங்க. சாதாரண தண்ணியா இருந்தாலும் அது தன் கையால தான் பிள்ளைகளுக்கு செய்யணும் அப்படின்றதுல உறுதியா இருப்பாங்க. நல்ல தாயா இருக்காங்க, குழந்தைகள் லக்கி தான் அப்படின்னு சொல்லணும்னு சோபா சொல்லியிருந்தாங்க.